அதாவது மோசக்கார சகாதேவன் மூர்த்த கட்டி கொடுத்துறானா? ஆமா. எப்படி? ஏப்பா என்னன்னு அவனே கேளுங்க. ஆமா சொல்றது உண்மைதானா? இல்ல கொட்டு கொட்டு ஒண்ணாணி இது கொட்டை வந்து தோட்டி வேலையானே. மாவு மாவு ஒண்ணாணி மாவு பேஞ்சு கட்டி வேலையானே. ஏடா ஒண்ணும் தெரியாம நடிக்கிறீங்களா? மோசக்கார சகாதேவன் மூர்த்த கட்டி கொடுத்துறானா? அண்ணா என்னப்பா செய்த? மாமனாகப்பட்ட எம்பெருமான் சொல்வது அனைத்து உண்மைதான். ஏனென்றால் ஒரு ரகசியத்தை எவ்வளவு நாளைக்கு மறைத்து வைத்தாலும் அது ஒரு நாளைக்கு வெளிப்பட்டுத்தான் தீரும். அதனால் முத்ததை சொன்னால் அர்த்ததும் பொருந்துமா? அதனால் நான் தனிமையில் இருக்கும் போது அண்ணனாகப்பட்ட அதாவது துரியராஜன் என்னை தேடி வந்தார். எந்த நாளிலே அதாவது இந்த பாரத யுத்தத்தை எப்படி துவக்கம் செய்தார், என்னுடைய படை ஜெயமாகும் என்று சாஸ்திரம் கற்றுக் கொடுத்து சாஸ்திரத்தை கட்டி போடுறதுக்காக வந்தார். ஆமா. அப்பொழுது பஞ்சாங்கத்தை அதாவது கணித்து பார்க்கும் போது அதுல உள்ளது உள்ள பிரகாரம் அதுல எப்படி இருக்கிறதோ அதே போல நாளாந்தைக்கு அமாவாசை வருகிறது. புண்ணிய கால புனர்பூச நட்சத்திரம் 9 நட்சத்திரங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து அதாவது உச்சநிலை பெற்றிருக்கும். அந்த சற்று சந்தான யோகத்துல ஆங்கார புருஷனை கொண்டு வந்து காளியம்மனுக்கு வெட்டி பலி கொடுத்து அவனுடைய உதரத்தை எடுத்து அதாவது வெற்றி திலகமாக ஆயுதத்துக்கு திலகமிட்டால் உங்களுடைய படையே ஜெயமாகும் என்று உள்ளதை உள்ளபடி சொன்னேன். என்ன இருக்குது? எல்லாம் பாரு தம்பி முகம் தட்டிட்டாரு, அண்ணன் அதுக்கு முத்தம் கொடுக்கிறாரு. ஆனா இதுகளுக்காக நான் திரிவாதம் பகைச்சிட்டு வந்திருக்கிறேன். நேற்று போய் எப்படி மாவு மாவு ஒன்னா போச்சு, மாவு மாவு ஒன்னா போச்சா, அந்த மாவு காயறதுக்கு இந்த சட்டி நானு என்ன எடுத்து ஓரமா வச்சுட்டாங்க. இல்ல இந்த கொட்டும் கொட்டும் ஒன்னா போச்சு, கொண்டவனும் கொண்டவனும் பங்காளி பங்காளி ஒன்னா ஆயிட்டீங்க. நான் குறுக்கு வந்த மாமச்சன்னு என்ன வேலையா பேசி பாக்குறீங்களா? நாங்க சிறியோர் செய்தபடி பெரியோர் மன்னித்தீர்கள் அருளாக்க வேண்டும். நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. இந்த அனுபவம் அசையாது. உலகளந்த ரத்தகனாகிய தாங்கள் இப்படி சொல்வது நியாயமா? நான் செய்தது தவறு என்று சொல்கிறீர்களா? எம்பெருமானே, நீ செஞ்சது தவறு இல்லையா? நீ செஞ்சது ஒருபோதும் தவறு கிடையாது. தம்பி சாஸ்திரம் கட்டி கொடுக்குறான். இல்ல இவன் வந்து சாஸ்திரத்தை கட்டி கொடுத்துட்டான். ஆமா சரி, என்னன்ற எதிர்வாமோ எதிர்கூறும் படைத்தவன், அதாவது 32 லட்சணங்கள் பொருந்தியவன், தாய்க்கு தலைப்புள்ள அண்ணா அங்கார புருஷனை கொண்டு வந்து வீரமாங்காலிக்கு வெட்டி பலி கொடுத்து அவனுடைய உதரத்து திலகமாகிட்டால் அவனுடைய படை ஜெயமாகும்னு சாஸ்திரம் கட்டி கொடுப்பேன். சரி, நீ அப்படி சாஸ்திரம் கட்டி விட்ட. ஆமா, நம்ம பக்கம் யாரு அப்படி எதிர்வாம தம்பி சாஸ்திரம் கட்டி கொடுத்தான். வந்து தொழிலுக்கு படிக்க வந்து சொல்லிட்டா. இப்ப நம்ம யார படி கொடுக்கறது கேக்குறீங்க? ஆமா ஆமா, ஒண்ணு செய்யலாம். மகன் அதாவது எதிர்கொள்ள மாட்டவன் யாரு? அனுமா. அவனுக்கு சரியான எதிர்கொள்ள மாட்டவன் இந்த அர்ஜுனன். என்ன காணிக்கு வெட்டி பலி கொடுத்து இந்த போர்களுக்கு துவக்க செய்யுங்க. இது நல்லா இருக்குதுப்பா. ஆமா, அப்படி தம்பி. ஆமான்னு சொல்ல கேட்கலாம். மாமா, நாளை இந்த அஷ்டாபட்ட ஆழ்வதா இருந்தால் அர்ஜுனை கொல்றது கொன்னா 5 பேர் இல்ல. ஆமா, அதனால என்ன யாரை கொடுக்க சொல்லுங்க மாமா. நான் இருக்கிறேன். என்ன வெட்டி பலி கொடுத்து என் தம்பிக்கு 4 பேர் வந்து நாட்டு ஆளட்டும். யாருக்கு பட்டம் கட்டுறது? என் தம்பிக்கு கட்டு, வீமனை கட்டு. இது நல்லா இருக்கு. பாக்குறதா இத்தனை பேரும் 13 வருஷம் காட்டுல தெரிஞ்சு. நான் ஒரு ஐடியா சொல்றேன். சொல்லுங்க. உனக்கு மாமா சரி, அதாவது அரவான் படிக்க வேண்டாங்க. இப்படி யாரை விட்டு வழி கொடுக்க சொல்லுங்க மாமா. நான் ஒரு ஐடியா சொல்லுங்க.